எல்ஐகே மூவிக்கான புக்கிங்ஸ் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. ஏப்ரல் 10 மூவி ரிலீஸ் ஆகும். மிஸ்ஸியம் முருக்கு 2ஓட அடுத்த சிங்கிள் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த சாங்கோட நேம் பப்பாளி படமே. சாங் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். டூரிஸ்ட் ஃபேமிலி படம் எடுத்த அபிஷன் ஜீவந்த் அடுத்து வித்துலவனு ஒரு மூவில ஹீரோவா பிளே பண்ணாரு. அவரோட அடுத்த படம் என்னவா இருக்கும் நிறைய பேருக்கு ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு. இப்போ அவரோட அடுத்த படம் டைரக்டரா தான் கண்டினியூ ஆக போகுது. அவர் அடுத்து விஜய் தேவரகொண்டா கூட ஒரு கதை ஒன்னு சொன்னதா நிசுப்பா வந்திருக்கு. அண்ட் சூர்யா கிட்டயுமே ஒரு கதை ஒன்னு சொல்லிருக்காரு. சோ இதுல யார் அவரை ஓகே பண்றாங்களோ அவர் கூட அவரோட அடுத்த படம் இருக்கும். யார் அவரை ஓகே பண்றாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜெயிலர் 2 மூவில மோகன்லால் போர்ஷனுக்கான ஷூட்டிங் முடிஞ்சதா அனிசிப்பா வந்திருக்கு. அண்ட் மூவிக்கான ஷூட்டிங் இப்ப ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கு. ஷாருக் கான் இந்த மூவில ஒரு கேமியோ ரோல் பிளே பண்றாரு. ஷாருக் கான் இந்த மூவிக்கு 5 நாள் கால் ஷீட் கொடுத்ததா அனிசா வந்திருக்கு அவரோட கேமியோ ரோலுக்காக. ரஜினிகாந்த், ஷாருக் கான், மோகன்லால், சிவராஜ்குமார் எல்லாமே ஒரே சீன்ல வர மாதிரி காம்பினேஷன் சீன் தான் இது. அல்லு அர்ஜுன் 22ஓட டைட்டில் நாளைக்கு காலை 11 மணிக்கு ரிவீல் ஆக போகுது. மேபி நிறைய பேர் இந்த வீடியோ லேட்டா பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா டைட்டில் ரிலீஸ் ஆயிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. டைட்டில் நீங்க பாத்துருந்தீங்கன்னா டைட்டில் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மோஸ்ட்லி பேன் இந்த டைட்டில் தான் வைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கருப்பு படத்துக்கான அடுத்த சிங்கிள் சீக்கிரமே ரிலீஸ் ஆக போறதா நியூஸ் வந்துச்சு. நானும் அதை பத்தி சொல்லிருப்பேன். இப்போ இந்த சாங் தமிழ் நியூ இயருக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஆர்ஜே பாலாஜி அபிஷியலா சொல்லிட்டாரு. தமிழ் நியூ இயர் ஏப்ரல் 14 தான். ஏப்ரல் 14க்கு முன்னாடி இந்த சாங் ரிலீஸ் ஆயிடும். சீக்கிரமே இந்த சாங்கோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். லீடர் மூவிக்கான பட்ஜெட்டை கேட்குறீங்க. இந்த மூவிக்கான பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா 50 கோடி கிட்ட இருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. இதை பத்தி பலமுறை நான் பேசிட்டேன். பிரசாந்த் அண்ட் ஹரி படம் என்னாச்சு அப்படின்னு. இதை பத்தி அவங்க அப்டேட் கொடுக்கறது இல்ல. அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, ஆனா அதுக்கப்புறம் அப்டேட் எதுவும் வரல. அப்டேட் வந்தாதான் நான் சொல்ல முடியும். ஸோ நான் அப்டேட் வந்தா சொல்றேன். இந்த படம் பத்தி எனக்கு எதுவும் அப்டேட் கிடைக்கல. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் 2 பத்திலாம் எந்த கமெண்ட் பண்ணவரும் எனக்கு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. காஞ்சனா 3ஓட பட்ஜெட் அண்ட் வசூல கேட்டிருக்காரு. நான் செக் பண்ணிட்டு ஸ்கிரீன்ல போடுறேன். தளபதி விஜய்க்கு பயோபிக் மூவி வரும்னு சொல்றாங்க. இது உண்மையா அப்படின்னு கேட்டிருக்காரு. அது ஃபியூச்சர்ல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவர் திரும்ப சினிமாக்கு வரல அப்படின்னா இந்த பயோபிக் எடுக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி எடுத்தாலுமே கூட அந்த பயோபிக் எடுக்க இன்னும் பல வருஷங்கள் ஆகும். லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேரை கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் ஐஸ்வர்யா ராய் தான். இது இன்னைக்கான ஃப்ரேம். இது யாரு அப்படின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.